வணக்கம். இது நம்ம கோவில்பட்டி இசக்கி ராஜா யூனிஃபார்ம் சர்வீசஸ் ட்ரைனிங் அகாடமி. இன்றைக்கி ஒரு சூப்பரான மேக்ஸ் ட்ரிக் பார்க்கலாமா? இப்போ 4 சம் பார்க்குறீங்க. இது என்ன மாதிரி சம்முன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமல்ஸை, அதாவது இந்த தசமத்தை நம்ம என்ன பண்ணணும், பின்னமாக மாற்றணும், ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 8க்கு பார் இருக்குது இல்லையா? ஸோ அதனால நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த 8 எழுதிக்கிறேன். டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது? இந்த ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 9 மட்டும் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கொஷின் இந்த 21 அப்படின்னு இருக்குது. 21க்கு ஃபுல்லாகவே, அதாவது ரெண்டு நம்பருக்குமே பார் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், 2 நம்பரையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். டிவைடட் பை 2 நம்பருக்கும் பார் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 2 நம்பருக்காக 2 9 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த கொஷின் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? 4 5ன்னு இருக்குது. 5க்கு மட்டும் பார் இருக்கிறதுனால 45 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதிலிருந்து பார் இல்லாத நம்பர் எத்தனை இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை என்ன பண்ணிக்கலாம், இதில் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 41ன்னு கிடைக்கும். ஸோ 41 டிவைடட் பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார் இருக்கக்கூடிய நம்பருக்காக ஒரு 9. போன சம்மெல்லாம் அப்படி தானே இருந்தது. ஸோ பார் இருக்கக்கூடிய நம்பருக்காக ஒரு 9. பார் இல்லாத நம்பர் எத்தனை இருக்கோ அத்தனை 0 போடணும். ஸோ பார் இல்லாத நம்பர் என்ன இருக்குது, 4 இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 0 போடுறேன். ஸோ 41 டிவைடட் பை 90. ஸோ லாஸ்ட் சம் பாருங்கள், இதில் 7 2 5ன்னு இருக்குது. 5க்கு மட்டும் பார் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 2 5லேருந்து போன சம் மாதிரி தான், பார் இல்லாத 2 நம்பரை நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 653 கிடைக்கும். டிவைடட் பை பார் இருக்கக்கூடிய நம்பருக்காக ஒரு 9, பார் இல்லாத நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 0 போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லை? இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.